புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, ஒரு 1 இயர் தான் ஆகுது. இப்போ தான் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு கணிசமான தொகை சேர்ந்துருக்கு. அதை இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? கோல்டு இல்லைன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்கள் இப்போ தான் யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கீங்க ஆன்சைட்டு. ஒரு 3 இயர்ஸ் உங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு யூஎஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு பெரிய தொகை சேர்ந்துருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை கோல்டு. நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர பரிச்சயமான ஒரு ஆப்ஷன் ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை கோல்டு. இதில் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, இதில் கிடைக்கக்கூடிய ரியல் ரிட்டர்ன். இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ? இன்னைக்கு 6 இல்லை 6.5%. பட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ரிட்டர்ன்ஸ் 6 இல்லை 6.5% அப்படின்னு பார்த்தாக்கா கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் ரியல் ரிட்டர்னா என்ன, நாமினல் ரிட்டர்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, எது உங்களுக்கு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், இதைத்தான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். ஐல் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரிங்க, இந்த ரியல் ரிட்டர்ன் அப்படின்னா என்னங்க? ஃபர்ஸ்ட்டு இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 6% ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னாக்கா அந்த 6% தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ரிட்டர்னான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 6% நீங்கள் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டாலும் இந்த டேக்ஸுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து டேக்ஸ் ஸ்லாப் 10%, 20%, 30% ஏதோ ஒரு ஸ்லாபில் இருப்பீங்க. நீங்கள் லெட்ஸே டாப் ஸ்லாப் 30%ல் இருக்கீங்கன்னாக்கா 6%ல் 30% எவ்வளோ? 1.5. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸ் அட்ஜஸ்டட் வந்து 4.5%. ஸோ 6% இல்லைங்க, 4.5%. அண்ட் தென் இன்ஃப்ளேஷன். இந்த டேக்ஸும் இன்ஃப்ளேஷனும் இவங்க 2 பேர் தாங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய எனிமீஸ், எதிரி. ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இன்ஃப்ளேஷனை விட என்னோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அதிகமாக வருது, நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறேன், டேக்ஸ் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்குதா, இது 2 விஷயத்த கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். எதனாலன்னா, நீங்கள் அதிகமாக டேக்ஸ் கட்டிட்டீங்கன்னா பெரிய ரிட்டர்ன் வந்தாலும் டேக்ஸை போயிட்டு கையில் என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அதான் ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா இல்லையா? ஏன் இந்த இன்ஃப்ளேஷன் அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிலோ அரிசி வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அரிசியோட விலை 100 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த வருஷம் அதே 1 கிலோ அரிசியை வாங்கினீங்கன்னா அது 100 ரூபாயாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. 110 ரூபாவாக மாறிடும். இதுதாங்க இன்ஃப்ளேஷன். ஸோ ஒரு கமாடிட்டியோட விலை 100லேருந்து 110 மாறுது. ஆனால் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 100லேருந்து 106 ரூபாயாக மட்டும்தான் மாறுது. நீங்கள் அந்த இடத்துல -4% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை பார்க்குறீங்க. ஸோ 2 டைப் ஆஃப் ரிட்டர்னுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் வந்து நாமினல் ரிட்டர்ன்ஸ். அது ப்ராடக்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் எவ்வளோ ரிட்டர்ன்ஸை கொடுக்குது, அந்த ரிட்டர்ன்ஸ் மைனஸ் டேக்ஸ் மைனஸ் இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன் வந்து இன்னைக்கு 6%ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ரிட்டர்ன் 6%. இன்னைக்கு கரண்ட்டாக 6% தான். ஸோ நீங்கள் ஹையஸ்ட் டேக்ஸ் ஸ்லாப்பில் இருந்தீங்க அப்படின்னாக்கா 30%, 1.5 அது போயிடுச்சுன்னா 4.5% ரிட்டர்ன்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 4.5ல் நீங்கள் இன்ஃப்ளேஷனையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1.5 தாங்க நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ரியல் ரிட்டர்ன். ரியல் ரிட்டர்னா ஆக்சுவல் ரிட்டர்ன். ஸோ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ்ல தாங்க கிடைக்குது. இந்த ரீசனுக்காக தான் இன்னைக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் 2020 அந்த ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் ஈக்விட்டிலையும் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய இன்வெஸ்டர் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்காங்க. பிகாஸ் அந்த ரியல் ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும், அதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் 6%, ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் கோல்டு அதில் 7%. நான் எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த 2 விஷயத்தை மறக்கவே மறக்காதீங்க. ஒன்று டேக்ஸ் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன், 2வது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். எப்போவுமே ஃபவுண்டேஷன் தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாமினல் ரிட்டர்ன்ஸ் 2 டைம்ஸ் இருக்கா பாருங்கள். நீங்கள் இன்ஃப்ளேஷனை விட 2 டைம்ஸ் இருந்துச்சுனாக்கா அந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை பங்கு சந்தையிலையோ லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா 12%. நீங்கள் 5 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னாக்கா
12% ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அணுகுனீங்கன்னாக்கா உங்களோட ஃபைனான்ஷியல் ட்ரீம் இல்லை கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்படி நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் ஏதாவது அட்வைசரி ரெக்கமெண்டேஷன் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இல்லை மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதோட லிங்க்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye bye.